கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்கட புள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சகவாசத்தை உண்டாக்குறது. வல்லாஹி சொல்றேன், இந்த காலத்துல ஆக சிறந்த குடும்பங்கள்ல இருந்து வந்த, ஆக தக்குவா உள்ள குடும்பங்கள்ல இருந்து வந்தவர்கள், ஆனா அந்த புள்ளைகளை பார்த்தாலும் சில நேரத்துக்கு ட்ரக் மாறி போறாங்க. இந்த நேரத்துல சில நேரங்கள்ல வல்லாஹி என்னைய யாரும் தவறாக நினைக்க வேணாம், நாங்க புள்ளையில நல்லாக தான் வளர்க்கிறோம். ஆனா எங்கட உள்ளத்துல உள்ள அசுத்தம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுடைய புள்ளையில பத்தி குறையாக பார்க்கிறது. நான் என் புள்ளையில நல்ல மதரசாக்கு தான் அனுப்பியிருக்கிறேன், நான் என் புள்ளையில நல்ல ஸ்கூலுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன், என் புள்ளையில நான் கண்ட்ரோலாக தான் பழக்கிறேன். ஆனா இவருடைய புள்ள தவறான வழிக்கு போயிட்டு, இவர் சொல்ற எனக்கே புதுனமா இருக்குது ஹசரத், நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக பார்த்தேன் ஹசரத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. யார் தன்னுடைய ஒரு சகோதரரை அவர் செய்யக்கூடிய தவறு பாவங்கள் குறைகளை வச்சு தரக்குறையாக நினைப்பாங்களோ, அந்த தவறு அந்த பாவத்தை உங்களோட வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கவே மாட்டார். அடுத்தவர்களுடைய புள்ளையில பார்த்து பாருங்களே, புள்ளையில வளர்த்திருக்கிற மாதிரி ரஸ்தியாது காரணங்களை போல ரோட்ல திரியிறாங்க. அடுத்தவர்களை நாங்க எப்ப குறை சொல்லுவோமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் அல்லது பாவத்தை வெறுக்குங்க, பாவியை வெறுக்கவான. எப்ப நீங்க குறையாக சொல்லுவீங்களோ அந்த குறைய அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் உண்டாக்குவார். ஏன் உங்களோட மகன் ட்ரக்க மாறி போறார், நீங்க அடுத்த வந்த மகன்மார்களுக்கு பாவிச்ச வார்த்தை இருக்குது, ரப்புல் ஆலமீன் ரோசம் உள்ளவன், அல்லாஹ் அதை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிட்டார். முஹம்மது பின் சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஆலிம், யூசுஃப் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விஷயத்துல அவ்வளவு பிரபல்யமான ஆலிம், பெரிய திறமசாலி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன நடந்துச்சேண்டா, கடன் தலைக்கு மேல பெய்த்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு அத்தாரிட்டிஸாக வந்தாங்க. இப்ப இவர் உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க, அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல முஹம்மது பின் சீரீன் ரஹிமஹுல்லா, உலமாக்களுக்கு பேரை சொன்னாவே தெரியும். அந்த முஹம்மது பின் சீரீன் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, எனக்கு இந்த நிலைமை வாரதுக்கு காரணம் என்னன்னு தெரியும் என்று சொன்னாங்க. கேட்டாங்க, ஏன்? 40 வருடங்களுக்கு முன்னால ஒருத்தர் பங்கலோத் ஆகிட்டார், பேங்க்ரப்ட் ஆகிட்டார். அவரை பார்த்து நான் கேவலமா யா முஃப்லிஸ், ஏ பங்கலோத்காரனே என்று அவரை தர குறையாக நான் பேசிட்டேன். 40 வருடங்களுக்கு